குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஹாதிகோட ஸ்நாக்ஸில் வெல்வெட் அல்வா ஸ்டஃப்டு கொல்கட்டை செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை இப்போ தோல் உரித்து நான் மேஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கடலை வந்து வறுத்துக்கிட்டேன். அங்கங்கே தோலை கசக்கி கடலை போடுறேன்டா. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சமைக்கிறது காலையில் நீங்களே சொல்லுங்க. இதை வந்து இப்போ ஒரு ட்ரை ஜாரில் போட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் பனங்கள் கண்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி போகிறேன். முருகி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டுக்கிறேன். இதோ மசிச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ வெல்வெட் அல்வா ரெடி. நான் ஒரே ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். கொழுக்கட்டைக்கு நான் இதை பால்ஸ் பண்ண போகிறேன் ஃபில்லிங்கு. ஸோ அதனால இது ஓகே. நீங்கள் வெறும் அல்வாவாக சாப்பிட போகிறீங்கன்னா வேர்க்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க, சரி அரைச்சிக்கோங்க. இன்னும் முடியலையா? இந்த கழிவுல வச்சு செஞ்சிருவியா? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டஃபிங் இந்த கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு இதை பால்ஸ் ஆக்கிக்கிறேன். நான் பேட்டரி எடுத்துட்டு வரேன். எதுக்கு? பால் போடு. மண்டையில் போடுறேன் பால்ஸ். பார்த்தியா? இப்போ ஃபஸ்ட் எடுத்து ஒன்று பண்ணுறேன். இப்போ என்ன எதுக்கு கேமரா பின்னாடி வந்து என் கண்ணத்தை கிள்ற? கொழுக்கட்டை ரெடி. இப்போ இதை கட் பண்ணி என்னக்கா ஃபஸ்ட்டா? ஆமாடா, ஃபஸ்ட்டு காக்காவுக்கு தான் வைப்பாங்க. ஸோ இது வில் வெரி ஸ்டாச்சி. என்ன ரொம்ப ரோல் ஆகுது. பிடிக்கணுமா? இல்ல வெரி வெரி சாஃப்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே விட்டுட்டு வந்துரு, எடுத்துட்டு போயிட்டு தெரிஞ்சுவா. என்னத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நீங்க அப்படி பாவமா வைக்காத மூஞ்சிய. ஏய்